வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகலாம். சற்று முன் தேர்தல் கூட்டணியை அறிவித்தார் பிரேமலதா. யாரும் எதிர்பாராத அதிர்ச்சியா? வாங்க விடிவை மூலியமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில்தான் ஆளும் அரசான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட்ட நிலையில்தான் அதற்கான வேலைகளையும் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா. அதற்கு எதிர்ப்புறமோ எடப்பாடி பழனிசாமியும் அதாவது தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் உள்ள அனைத்து தொகுதியிலுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமன்றி அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு பெரிய கூட்டணியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அதிமுகவுக்கு இன்னும் சிறிய கூட்டணியெல்லாம் அதாவது சேர அதற்கான பேச்சுவார்த்தையும் மறைமுக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் பேசப்படுகிறதா. அதாவது அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் கொஞ்சம் அதாவது குறைவான கூட்டணியாக இருப்பதால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெல்வது கடினமான நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா. அதனால்தான் அதிமுகவுடன் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் அதாவது கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை எல்லாம் அதற்கான வேலைகள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் செய்து வருகிறார். இந்த நிலையில் தான் தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நாளுக்கு நாள் தேர்தல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அனைத்து கட்சிகளின் கூட்டணி என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர இன்னும் சில கட்சிகள் எல்லாம் மட்டுமே தங்களுடைய கூட்டணியை இன்னும் அறிவிக்காத நிலையில்தான் வெளிப்படையாக உள்ளதா. அந்த வரிசையில்தான் தேமுதிக இதுவரை கூட்டணி குறித்த அறிவிப்பை இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை நிலையில்தான் பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் ஜனவரி நடக்கும் கடலூர் மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிப்பார் என்று அண்மையில் கூறியிருந்த செய்தி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் தேமுதிக தலைமையானது அலுவலகத்தில் கூட நிர்வாகிகளுடன் பிரேமலதா ஆலோசனை நடத்தி வருகிறார். அதில் பெரும்பாலானெல்லாம் 15 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்கும் கட்சியுடன் சிலர் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வலியுறுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாம். அதாவது தேமுதிக அவர்கள் கேட்கும் தொகுதி என்னவென்றால் இரட்டை இலக்க தொகுதி தான் அவர்கள் கேட்பார் என்று அரசு வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். நிர்வாகிகளின் கருத்துக்களை அமைதியாக கேட்டுக்கொண்ட பிரேமலதா உங்களின் விருப்பப்படியே நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக முடிவு எடுக்கப்படும் என்று உறுதி அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதனால்தான் கூட்டணி குறித்த அறிவிப்பை கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விரைவில் வெளியாகும் என்ற செய்தியெல்லாம் அரசியலில் பேசப்படுகிறது. அதாவது தேமுதிக கட்சி யாருடன் கூட்டணி வைத்தாலும் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அதிக தொகுதிகள் கேட்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. ஏனென்றால் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி தான் தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா. அதனால்தான் அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது அதிகமாக இருக்கும் நிலையில் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.